அன்பானவர்களே, பிலிப்பியர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always. And again I say rejoice. சந்தோஷம். இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணுங்க. உங்களை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க கொடுத்து வச்சவங்க. எஸ், இது வேத பகுதியை பவுல் எழுதின பொழுது கடினமான பாதைகள் வழியாய் சென்று கொண்டிருந்தார். ஆனால் அவர் அழகாய் எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள். பாருங்கள், அவர் கடந்து சென்ற பாதைகள் கடினம், ஆனால் அவர் சொல்கின்ற வார்த்தைகள் இனிமை. சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும். ஏதோ ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 10 நிமிடம் என்று அல்ல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஓ, மீண்டும் சொல்லுகிறாராம், சந்தோஷமாயிருங்கள். அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்றாலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இந்த மனமகிழ்ச்சி உங்களை வாழ வைக்கும். மனமகிழ்ச்சியினால் சிறந்த ஒரு வாழ்வு வாழலாம். சந்தோஷமாயிருப்போம். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார், எல்லாம் பார்த்து கொள்வார். God bless you. இந்த நாள் ஒரு இனிய நாள். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.